24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூக்ஷ்ம தர்ஷினி அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் ஃபேமிலியோட ஒரு வீட்டுல இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்கு ஒரு நபர் அம்மாவோட குடி வராரு. அந்த நபர் அவரோட மாமா பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க. இவங்களை சுற்றி நடக்கிற மர்மம் என்ன? ஹீரோயின் ஒரு கட்டத்துல இவங்க மேல சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மர்மத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே பிரியாங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் இவங்களோட ரெஸ்யூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வேலை பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு இவங்களும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் காரை நிறுத்திட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த காரை யாரோ இடிச்சிருக்காங்க போல. காரோட பின்பகுதி உடஞ்சிருக்கு. யார் இடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. யார் இதை பண்ணதுன்னு இவங்களும் இந்த இடத்துல புலம்புறாங்க. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் ஆண்டனி அப்படிங்கிறது. இவரும் வேலை விஷயமா போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஆண்டனியும் பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக கிளம்புறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஸ்டெஃபின் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க போல. இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயத்திலும் போட்டி மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோயினும் ரெடி ஆகி இன்டர்வியூக்காக கிளம்புறாங்க. ஸ்டெஃபி எங்க போயிருக்காங்களோ அங்கதான் இவங்களும் அப்ளை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டெஃபிக்கு தெரியாது. ஹீரோயின் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது. ரெண்டு பேரும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுறாங்க. ரிசல்ட் எதுவும் சொல்லல போல. ரெண்டு பேரும் திரும்பி கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதான் ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல மேன்வெல் அப்படிங்கிற ஒருத்தர் குடி வந்திருக்காருன்னு தெரிய வருது. அது அவரோட வீடுதான். ரொம்ப வருஷம் கழிச்சு குடி வந்திருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயினும் சமையல் வேலை பண்ணிக்கிட்டே பக்கத்து வீட்டை கவனிக்கிறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா இருக்கிறத கவனிக்கிறாங்க. மேன்வெல் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான ஜோடி இருக்காங்க. இப்ப இவரும் அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை சின்ன வயசுல பார்த்தது இப்ப வளர்ந்துட்டே மாதிரி அந்த பெரியவரும் சொல்றாரு. இப்ப மேனுவலும் இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் மேனுவலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. இந்த பெரியோட ஒய்ஃப் கிட்ட தான் இவரை பத்தி கேக்குறாங்க. மேனுவலோட சொந்த வீடு தான் இது. ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா கூட வந்திருக்கான். அம்மாவுக்கும் உடம்பு முடியல, அவங்கள பாத்துக்கத்தான் வந்திருக்கான்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஸ்டெஃபின் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பெரியோட சின்ன பையனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மேனுவல் கவனிக்கிறாரு. இவரும் அவங்க கிட்ட பேசி அறிமுகமாக்கிறாரு. பக்கத்து வீட்டுல யாராவது வந்தா போய் பேசுவோம்ல, அந்த மாதிரி ஆண்டனியும் பிரியாவும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பொண்ணும் அங்க இருக்கிற பொருளை வச்செல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ரூம் கிட்ட போய் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போறா. இத ஹீரோயினும் பார்த்துட்டு அடுத்தவங்க வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி பொண்ணை தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ரூமோட கதவு லைட்டா திறக்குது. உள்ளதான் அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா முழிச்சிட்டாங்க மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அம்மா எந்திரிச்சிட்டாங்க போல, மாத்திரை தரணும் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப உள்ள போய் அம்மாவுக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து தர்றாரு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. மேனுவலோட நடவடிக்கையே சரியில்லை. சுத்தி முத்தி எல்லா வீட்டையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. யார் யார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டை பார்க்க முடியும் மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்து ஸ்டெஃபி இருக்காங்களே, வெளியே போறதுக்கு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச இவரும் காரை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க போகணும், நான் டிராப் பண்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அட வாங்க, போற வழியில இறக்கி வரேன் மாதிரி இவரும் சொல்றாரு. சரின்னு இவங்களும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸ்டெஃபியா இவருக்கு பிடிச்சிருக்கு போல, ஜாலியா பேசிட்டு வர்றாரு. இப்ப ஹீரோயினும் மேனுவலோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க பதில் எதுவும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. ஏன் பேசாம போறாங்கன்னு ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கிள் இருக்காரு. அவரோட பேர் ராய் அப்படிங்கிறது. இப்ப அவரை பார்க்கத்தான் வந்திருக்காரு. இப்ப இவரும் அங்கிள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுல இருந்து பார்த்தா மட்டும்தான் நம்ம இடம் தெரியுது. அவங்க வீட்டுல இல்லாத சமயம் தான் நம்ம போட்டிருந்த பிளான பண்ணணும் மாதிரி சொல்றாரு. இப்ப ராயோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பேர் ஜான் அப்படிங்கிறது. இப்ப இவரும் வந்து சீக்கிரமே அந்த பிளான முடிக்கணும் மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினும் தன்னோட பொண்ணை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இவங்க இன்டர்வியூக்கு போனாங்கல்ல, அந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க போல. இதை கேட்டு இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் மாதிரியே ஸ்டெஃபியும் அந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. பிரியாவோட கல்யாண நாள் சீக்கிரம் வருது போல, அதுக்காக பார்ட்டி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸ்டெஃபிக்கு கால் பண்ணி பார்ட்டிக்கு வந்துடும் மாதிரி சொல்றாங்க. மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேக் கடை தான் வச்சிருக்காரு. அந்த கடையில தான் ஸ்டெஃபி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பிரியாவுக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அன்னைக்கு பார்ட்டி தரதா சொன்னாங்கன்னு அதை பத்திலாம் ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப மேனுவல் மாமாவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த தேதியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அப்ப நம்மளோட பிளான வச்சுக்கலாம் மாதிரி சொல்றாரு. இப்ப ஆண்டனியும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு வேற ஊர்ல தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அடிக்கடி போஸ்டிங் மாத்திக்கிட்டே இருப்பாங்க போல. இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தோம், அது மூலியம் இங்கிருந்து போக போறோமான்னு பிரியாவும் புலம்புறாங்க. எதுக்கு ஃபீல் பண்ற, இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல, நம்ம பாத்துக்கலாம் மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா நிறைய கெமிக்கலை வாங்கி வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. பிரியாவும் ஹஸ்பண்டும் கேக் வாங்குறதுக்காக இவரோட கடைக்கு தான் வந்திருக்காங்க. இவர் காசே வாங்க மாட்டாரு. இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப மேன்வலும் மாமாவுக்கு போன் பண்ணி நம்ம பிளான பண்ணிடலாம் மாதிரி சொல்றாரு. இப்ப அயன் பாக்ஸ வேணும்னே துணி மேல வைக்கிறாரு. உள்ள அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம நெருப்பு எரியற மாதிரி செட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப பார்ட்டியில கலந்துக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மேன்வலோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அங்க வந்துடுறாங்க. அயன் பாக்ஸ வச்சதுனாலதான் எரிஞ்சிருக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரிய வருது. அதே சமயம் இவரோட அம்மாவும் காணாம போயிருக்காங்க. உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி போலீஸும் கேக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி மறந்து போயிருவாங்க. அயன் பண்ணும்போது அவங்கதான் மறந்து வச்சுட்டாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, நானும் டீம் அனுப்பி தேட சொல்றேன், நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்கன்னு மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. எல்லாருமே அம்மா எங்க போனாங்கன்னு மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட இருந்து தகவல் கிடைக்குது. இப்ப அவங்கள கூட்டு வர்றதுக்காக கொஞ்சம் ஆட்கள் மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கதான் அம்மா இருக்காங்க. இவரும் அம்மாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் அங்க இருக்கிற ஆண்டனியும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. ஒருவேளை அம்மாவை கொலை பண்றதுக்காக பிளான் பண்றாங்களான்னு தெரியல. மேன்வெல் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கிற மாதிரி ஆண்டனியும் பிரியா கிட்ட சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு சில டவுட் எல்லாம் வருது. அந்த அம்மாவுக்கு மறதி ப்ராப்ளம் இருக்குதா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நான் சில விஷயங்களை கவனிச்சேன் மாதிரி யோசிக்கிறாங்க. மறதி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தெளிவா இருக்க மாட்டாங்க, சுத்தமா ஞாபக சக்தியே இருக்காது. ஆனா இவங்க அம்மா இருக்காங்களே, துளசி இலைய மோந்து பாப்பாங்க. அதே மாதிரி செருப்பை வாசல்ல விட்டுட்டு தான் உள்ள போவாங்க. இதெல்லாம் இவங்க கரெக்டா பண்றாங்களே, அப்ப மேன்வெல் பொய் சொல்றாரா? ஏன் பொய் சொல்றாரு? இதெல்லாம் கவனிக்கணும் மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டு ஜன்னல் வழியா மேன்வெலை வாட்ச் பண்றாங்க. இப்ப அவரும் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் மறதி ப்ராப்ளம் உடையவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க மாதிரி நெட்ல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டெஃபியும் மேன்வெல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு போல. இப்ப ஸ்டெஃபியும் என்ன சொல்றாங்கன்னா, அப்பப்ப வீட்டுக்கு வந்து அம்மாவை பாத்துக்கிறேன் மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மேன்வெலும் மாமாவை பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வராரு. மாமா பையனும் ஒரு மாத்திரையை எடுத்து தர்றான். இந்த மாத்திரையை தான் கலக்கணும் மாதிரி சொல்றான். ஸ்டெஃபி வீட்டுல இருப்பா. வீட்டுல இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணணும் மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் துணியை எடுக்கிறதுக்காக வெளியே வர்றாங்க. பார்த்தா மேன்வெல் வீட்டுல இருந்த துணியெல்லாம் எடுத்திருக்காங்க. அவர் வெளியே போன டயத்துல துணியை யாரு எடுத்திருப்பா? அம்மா தான் எடுத்திருப்பாங்க. மறதி ப்ராப்ளம் உடையவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவங்க பேர் சுலு அப்படிங்கிறது. இவங்க ஹீரோயினை விட கொஞ்சம் வயசு கம்மி தான். தான் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இவங்களும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல மேன்வெலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து காரை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இவரும் அந்த மாத்திரையை நசுக்கி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜூஸையும் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஸ்டெஃபி அம்மாவை பாத்துக்கிறேன் மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப இங்க வந்துடுறாங்க. இந்த டயத்துல அம்மாவுக்கு கரெக்டா ஜூஸை தரணும் மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் எதிரில இருந்து ஹீரோயினும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்டெஃபியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவுக்கு ஜூஸ் ஊத்தி தராங்க. ஆனா அம்மா இருக்காங்களே, ஜூஸை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு வேணாம் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மேன்வெலுக்கு கால் பண்ணி அம்மா குடிக்க மாட்டேங்கிறாங்க மாதிரி சொல்றாங்க. அதை குடிச்சாதான் அம்மாவுக்கு ஸ்ட்ரென்த் வரும், எப்படியாவது பேசி குடிக்க வச்சிருன்னு இவரும் சொல்றாரு. ஏமா குடிக்க மாட்டீங்க? நான் குடிச்சா நீங்க குடிப்பீங்களா மாதிரி ஸ்டெஃபியும் கேக்குறாங்க. சரின்னு அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்டெஃபியும் குடிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நீங்க குடிக்கணும், கொஞ்சம் மட்டும் குடிங்கன்னு மாதிரி அவங்கள குடிக்க வைக்கிறாங்க. அம்மா குடிச்சிட்டாங்கன்னு மேன்வெலுக்கு தெரிய வருது. அங்கிள், அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்க, உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் இருக்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பி வராரு. அங்கிள் வீட்டு வாசல்ல தான் இருக்கார் போல. டைமரை செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறாரு. அது மூலியம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த விஷயத்த அங்கிளுமே மேன்வெலுக்கு போன் பண்ணி சொல்றாரு. என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்க வேணாம் மாதிரி ஸ்டெஃபி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இவங்களும் வாசலோட அனுப்பி வைக்கலாம் மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அயன் பாக்ஸ் போயிருச்சு போல, அதனாலதான் சுருக்கமான ட்ரெஸ் போட்டு போனாரு. நான் அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்திருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி உள்ள நுழைஞ்சிடறாங்க. இப்ப மேன்வெலும் ஹீரோயினை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வழியை யோசிக்கிறாரு. இப்ப ஆண்டனிக்கு கால் பண்ணி பக்கத்து வீட்டு ஆண்டியோட நம்பர் தேவைப்படுது, ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாரு. சரின்னு ஆண்டனியும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஆண்டனியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த ஆண்டியோட நம்பர் வேணும்னு கேக்குறாரு. வீட்டுலாம் எழுதி வச்சிருக்கேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மேன்வெலுக்கு அவங்க நம்பர் வேணுமா, வீட்டுக்கு போய் அந்த நம்பர் அவர்கிட்ட கொடுத்துற மாதிரி சொல்றாரு. சரின்னு இவங்களும் வேற வழி இல்லாம இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியை அனுப்பியாச்சு மாதிரி மேன்வெலும் நிம்மதியாகிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஸ்டெஃபியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்கிள் கார்ல போயிட்டு இருக்கும் போது அம்மா பின்னாடி தான் படுத்துட்டு இருக்காங்க. அம்மாவை கடத்தி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு போல. அம்மா திடீர்னு காணாம போயிட்டாங்க மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோட உடல் கிடைச்சிருக்கு, அது அவங்களா இல்லையான்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்த காமிக்கிறாங்க. இறந்து போனது அவங்க கிடையாது, வேற யாரோ ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. மேன்வெலுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர் டயனா அப்படிங்கிறது. அவங்க வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. அம்மா காணாம போன விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களும் கிளம்பி இங்க வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் வீட்டுல இருக்காங்க. சீக்கிரம் அம்மாவை கண்டுபிடிச்சலாம் மாதிரி போலீஸும் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. மேன்வெல் ஒரு ஆண்டியோட நம்பர் கேட்டார்ல, உண்மையிலே அவர் போன் பண்ணி பேசினாரா, அதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த ஆண்டிக்கு கால் பண்ணி மேன்வெல் உங்களுக்கு போன் பண்ணாரான்னு மாதிரி கேக்குறாங்க.
அப்படியெல்லாம் இல்லைன்னு அந்த ஆண்டியும் சொல்றாங்க. அப்ப நம்மள வீட்டுல இருந்து போக வைக்கத்தான் இப்படி பண்ணிருக்காரு. அவர் ஏதோ தப்பு பண்றாரு மாதிரி சொல்றாங்க. டயானா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இங்க வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, எங்க இருக்கீங்க மாதிரி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், அந்த இடத்த பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கணும், உங்க போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்களும் இந்த இடத்த விற்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா புரோக்கர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அக்காவும் திரும்ப வெளிநாட்டுக்கே போகலாம்னு நினைக்கிறாங்க. டயானா கார்ல ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அவங்க கிட்ட பாய் சொல்றாங்க. பதிலுக்கு டயானாவும் பாய் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட் நேரம் இவர் மட்டும் திரும்பி வந்துறாரு. யாராவது முழிச்சிருக்காங்களா, எங்கேயாவது லைட் தெரியுதான்னு மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஜன்னல் வழியா மேன்வெல் விட்டு ஜன்னலை பாக்குறாங்க. பார்த்தா அம்மா அங்கதான் நிக்கிறாங்க. இத பார்த்த இவங்களும் அதிர்ச்சி ஆகி அம்மா வந்துட்டாங்கன்னு மாதிரி ஆண்டனியை எழுப்பி சொல்றாங்க. அதுக்காக ஏன் இப்படி எழுப்புற, வந்துட்டாங்கன்னா காலையில தெரிய போகுது, சரி வந்து தூங்குன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. காலையில ஹீரோயினும் அம்மா வந்துட்டாங்களான்னு சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்களே தகவல் சொல்லிடுவாங்க, நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப, தேவையில்லாம யோசிக்காதன்னு மாதிரி ஆண்டனியும் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. நான் அம்மாவை பார்த்தேன்னு ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு மேன்வெல் வீட்டுக்கு போக போறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. நைட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. எப்படியும் சாப்பிட்டு முடிக்க 15 நிமிஷம் ஆகும். அதுங்களையும் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப தாண்டி குதிச்சு பக்கத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மேன்வெல் இல்லாத நேரம் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவர் வந்தா நாங்க சொல்றோம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் அங்க இருக்கிற பைப்பை பிடிச்சி ஏறாங்க. மாடி வழியா உள்ள போகலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ரூமோட ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடுல ஜான் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க எட்டி பாக்குறது தெரிஞ்ச உடனே ஜான் அதிர்ச்சியான மாதிரி விழுந்துறாரு. பார்த்தா அது ஒன் சைடு விண்டோவா தான் இருக்கும். ஜான் மட்டும்தான் ஹீரோயின் பாக்குறத பார்க்க முடியும். அவங்க உள்ள ஜான் இருக்காருன்னு பார்க்க முடியாது. இப்ப ஜானும் மேன்வெலுக்கு கால் பண்ணி ஹீரோயின் எட்டி பாக்குற விஷயத்த சொல்றாரு. நான் உடனே வரேன் மாதிரி மேன்வெலும் வண்டியை திருப்பிட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. மேன்வெலோட கார் வந்துட்டு இருக்கு, இங்கிருந்து வேகமா ஓடுன்னு மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் வேகமா கீழே இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. மேன்வெலும் இவங்களை துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க வீட்டுல எகிரி குதிக்கலாம் நினைக்கும் போது மேன்வெல் லாக் பண்ணிடுறாரு. என்ன மேடம் பண்றீங்க, இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இனிமேல இப்படி பண்ணாதீங்கன்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாணிங்கெல்லாம் தராரு. இவங்களும் சாரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையலாம் நினைக்கிறாங்க. இத ஹஸ்பண்ட் பாத்துறாரு. இப்ப இவரும் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. மேன்வெலும் வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் சோகத்துல ஒரு இடம் கரை படிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்த பார்த்த உடனே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா உள்ள வந்து ஜான் கிட்ட பேசுறாரு. லீக் ஆகாதுன்னு சொன்ன அந்த இடத்துல லீக் ஆகி அடையாளம்லாம் தெரியுதுன்னு மாதிரி ஜானை பிடிச்சி திட்டுறாரு. பைப்பு கொஞ்சம் வீக் ஆயிருக்கும், அதனாலதான் லீக் ஆயிருக்கும் மாதிரி ஜானும் சொல்றாரு. உன்னோட அப்பா குழி தோண்டி புதைச்சிடலாம்னு சொன்னாரு, நீ தான் அந்த ஐடியாவை சொன்ன, இப்ப நீயே சொதப்பிட்ட மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒன்னும் ஆகல இல்ல, பாத்துக்கலாம் மாதிரி ஜானும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஸ்டெஃபியும் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னதுன்னா, நான் எப்பவுமே அடுத்தவங்க வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டேன், ஆனா அந்த ஜூஸை குடிச்சதுமே நான் தூங்கிட்டேன், அதுல ஏதோ கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு மேன்வெல் மேல முழுசா சந்தேகம் வந்தனால டயனா கிட்ட இத பத்தி எல்லாம் பேசலாம்னு நினைக்கிறாங்க. டயனா நம்பர் இருக்குல்ல, இப்ப அவங்களுக்கு சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க தம்பிக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையான மாதிரி கேக்குறாங்க. அப்படிதான் இல்ல, ஏன் கேக்குறீங்க மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் சொல்லி இவங்களும் சமாளிக்கிறாங்க. அம்மா திரும்பி வந்துட்டாங்களான்னு மாதிரி கேக்குறாங்க. இன்னும் வரல, தேடிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல மேன்வெலும் அந்த சுகத்துல இருக்கிற அழுக்கான இடத்த மறைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நைட் நேரம் மூட்டையெல்லாம் அந்த இடத்துல வச்சு மறைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அஸ்மான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு இந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. எதுக்காக அந்த இடத்த மறைக்கிறாரு, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் மேன்வெலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன பார்த்தாருன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாயிராரு. இப்ப ஜான் கிட்ட வந்துறாரு. அவ ஊர்ல இருந்து வர போறாளாம், அது மூலம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் மாதிரி சொல்றாரு. இப்ப வேக வேகமா அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் மேன்வெல் வண்டியில ஏத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. இந்த விஷயத்த ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அஸ்மா, சுலு இந்த 2 ஃப்ரெண்டு கிட்டையும் அங்க போய் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்றாங்க. இப்ப இவங்களும் அங்க வந்துடுறாங்க. அஸ்மா காலிங் பெல்ல அடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராவது வந்தா மேன்வெல பார்க்க வந்தோம் சொல்றதுக்காக இப்படி பண்றாங்க. இப்ப சுலு அந்த மூட்டையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உள்ள இருந்து ஜான் பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஜான் வெளியே வர முடியாதுல, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப இவரும் மேன்வெலுக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த சொல்றாரு. மேன்வெலும் உடனே கிளம்பி அங்க வர முடியாது, அதனால நீயே வெளியே வந்து அவங்கள துரத்தி விடுற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜான் கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. ஏன் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க மாதிரி கேக்குறாரு. இல்ல மேன்வெல் சாரை தான் பார்க்க வந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அவன் வெளியே போயிருக்கான், முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க மாதிரி கோவமா சொல்றாரு. இந்த 2 பேரும் சைலண்டா இங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயினோட சந்தேகம் என்னன்னா, மேன்வெல் தான் அம்மாவை கொலை பண்ணிருக்கணும் மாதிரி யோசிக்கிறாங்க.
இப்ப ஆண்டனி கால் பண்ணி அம்மா கிடைச்சிட்டாங்க மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. என்னது அம்மா கிடைச்சிட்டாங்களான்னு இவங்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இவங்க நினைச்சது எல்லாமே தப்பா போயிருது. அம்மாவை பாக்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேன்வேல் தான் அம்மாவை கூட்டிட்டு வர்றாரு. அம்மாவுக்கு உண்மையிலே மறதி ப்ராப்ளம் தான் போல. பிரியா தான் நம்மளை குழப்பிட்டா மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மேன்வேல் மேல இன்னும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து ஸ்டெஃபியும் மேன்வேலை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த டயத்துல அம்மா கிட்ட போய் பேசலாம் மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்த விஷயத்த மேன்வேலும் கவனிச்சிடாரு. அம்மா நீங்க ஓகேவா, ஏதாவது பிரச்சனையா, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோயினும் அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் ஏதோ பேசுறதுக்காக வராங்க. ஸ்டெஃபி பேசிட்டு இருக்கும் போதே மேன்வேல் இங்கிருந்து கிளம்பிடுறாரு. உள்ள வந்தவர் ஆண்டனி உங்களை கூப்பிடுறாரு வாங்கன்னு மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் டயனா உங்க தம்பியை பத்தி பேசணும், ஃப்ரீயா இருந்தா பேசலாம் மாதிரி அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறாங்க. அது வேற யாருக்கும் வரல, இங்க இருக்கிற மேன்வேலுக்கு தான் வருது. அப்படின்னா அக்காவோட போன் இவர்கிட்ட தான் இருக்கு போல. அடுத்த ஹீரோயினும் டயனாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ஏன் கால் போக மாட்டேங்குதுன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு தான் இன்டர்வியூ போல. ஸ்டெஃபி இங்க வந்திருக்காங்க. மேன்வேலும் ஸ்டெஃபி கிட்ட சரியா பேசல போல, அதனால ஒரு மாதிரி இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஸ்டெஃபி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் டயனாவுக்கு கால் பண்ணேன், ஆனா மலையாளத்துல சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனா அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, எப்படி மலையாளத்துல சுவிட்ச் ஆஃப்னு வரும்? அவங்க இங்கிருந்து கிளம்பவே இல்லை போல. டயனாவுக்கு இங்க ஏதோ ஆயிருக்குன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் சோசியல் மீடியாவில டயனாவை பத்தி தேடி பாக்குறாங்க. டயனா ஒரு பொண்ணு கூட தான் நிறைய போட்டோஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் நிஷான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேரு கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நிஷாவை பத்தி நிறைய தேடி பாக்குறாங்க. அடுத்த சீன்ல அந்த நிஷா இருக்காங்களே, ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்க இன்னும் வரலையான்னு மாதிரி மேன்வேலுக்கு கால் பண்றாங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க டாக்ஸி பிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு மாதிரி சொல்றாரு. உண்மையிலே இவரோட கார்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, போய் தான் சொல்லியிருக்காரு. நிஷாவும் இவர் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்ததுமே முதல்ல டயனா எங்கன்னு மாதிரி கேக்குறாங்க. அவ சீக்கிரமே வந்துடுன்னு சொன்னா ஏன் இன்னும் வரலன்னு மாதிரி கேக்குறாங்க. ஆனா அம்மாவோட இருக்குன்னு முடிவு பண்ணா, அதனாலதான் போறத கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இருந்தாலும் நிஷா இந்த விஷயத்த பெருசா நம்ப மாட்டேங்கிறாங்க. நிஷாவும் டயனாவும் லெஸ்பியனு இப்பதான் தெரிய வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுக்கலாம் மாதிரி பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் முறைப்படி அந்த பொண்ணை தத்தெடுக்கிறோம், சைன் போட வேண்டியிருக்கு, எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பா வந்திருப்பா, ஏன் வரலைன்னு மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் டயனா கிட்ட பேச முடியல, அதனால நிஷாவுக்கு இந்த இடத்துல மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிஷா கேட்கிற எந்த கேள்விக்கும் இவரால் பதில் சொல்ல முடியல. இப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. இதையே சாதமா வச்சுக்கிட்டு வண்டி விட்டு இறங்கிறாரு. அங்கிள் வந்ததுல இருந்தே டயனா பத்தி தான் பேசிட்டு இருக்கா, எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா அவ கேட்கிற மாதிரி இல்ல, என்ன பண்றதுன்னு மாதிரி அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஹீரோயின் நம்பர் கேட்கறதுனால இவங்க நம்பரையும் தந்துடுறாங்க. டயனா அங்கதான் இருக்காளான்னு மாதிரி கேக்குறாங்க. அங்க இல்ல, இங்கதான் இருக்கா, அவளை பாக்குறதுக்காக மேன்வேல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. டயனா அன்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க, நான் பார்த்தேன் மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. உண்மைதான், டயனா அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தா, ஆனா அதுக்கப்புறம் அம்மா கிடைச்சிட்டாங்க, உடம்பு முடியாம இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, அதை பார்த்ததும் திரும்பி கிளம்பி போயிட்டா. அந்த வீடியோவை கூட எனக்கு அனுப்பி வச்சான் மாதிரி நிஷாவும் சொல்றாங்க. சரி அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வைங்கன்னு மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க. இப்ப நிஷாவும் அனுப்பி வச்சிடறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினை உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் எந்த கேள்வியும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாரி சார்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வர்றாங்க. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு அங்கிள் கிட்ட கேட்டார்ல, அங்கிள் இப்ப வந்து ஒருத்தவங்க கிட்ட போனை கொடுக்குறாரு. அவங்க வேற யாரும் இல்ல, அம்மா கிட்ட தான் கொடுக்குறாரு. அம்மா இருக்காங்களே, அவ கதையை முடிச்சிட்டு மாதிரி பையன்கிட்ட சொல்றாங்க. இப்ப மேன்வேலும் கார்ல ஏறிறாரு. திடீர்னு மயக்க ஸ்ப்ரேவை எடுத்து இவங்க முகத்திலே அடிச்சு மயக்கமாக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் நிஷாவுக்கு கால் பண்றாங்க. கால் போக மாட்டேங்குது. இவர் தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து இவரோட கேக் கடைக்கு வந்துடுறாங்க. மேன்வேல் என்னை கடைக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி நிஷா சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேன்வேல் வேற இடத்துல இன்னொரு கேக் கடை ஓபன் பண்ணலாம் மாதிரி பிளான் பண்ணிருப்பார் போல. அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுறாங்க. நீ தந்த சாம்பிளை செக் பண்ணிட்டேன்னு மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் பண்ண ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கிளம்பும்போது அந்த சாம்பிளை எடுத்து இந்த லேடி கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலும்பு ரத்தமும் சேர்ந்த மாதிரி கெமிக்கல் கலந்துதான் இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு உடம்ப கெமிக்கல் ஊத்தி கரைச்சிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. டயனாவை தான் சாகடிச்சிருக்காங்க மாதிரி இவங்களுக்கு தெளிவா புரியுது. அதே மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா நிஷாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டா கீழே விழுந்துடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு மேன்வேல் வேகமா வெளியே வராரு. ஹீரோயினை பார்த்ததும் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் காரை வேகமா எடுத்துட்டு வந்து மேன்வேலை அடிச்சு தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிஷாவை காப்பாத்துறாங்க. இப்ப மேன்வேலும் காயப்பட்ட மாதிரி கீழே தான் விழுந்து கிடக்குறாரு. அப்ப மேன்வேலுக்கு ஒரு போன் கால் வருது. இவரும் எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் போனை எடுத்துறாங்க. இப்ப எதிரில் அம்மா தான் பேசுறாங்க. ஏன்னா கதை முடிஞ்சான்னு மாதிரி கேக்குறாங்க. கதை முடியல,
நான் வந்து காப்பாத்திட்டேன் மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டயானாவும் நிஷாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்து வாழ போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க வந்தா இவங்க 2 பேரும் லெஸ்பியன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதோட குடும்பமானம் போயிரும் நினைச்சு ஆணவ கொலை பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அம்மாவுக்கு மறதி ப்ராப்ளம்லாம் கிடையாது, அப்படி இருக்கிறதா நடிக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. இந்த ஜான் தான் டயானாவை கொண்டு கெமிக்கலை ஊத்தி கரைச்சிடலாம் மாதிரி ஐடியா கொடுத்துருப்பான். மேனுவல் அந்த மாத்திரையை நசுக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை ஜூஸ்ல கலந்துருக்க மாட்டாரு. அம்மா தான் அந்த மாத்திரையை ஜூஸ்ல கலந்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டெஃபியை மயக்கமாயிட்டு இங்கிருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் யாருக்கும் தெரியாம வந்து கார்ல ஏறி உட்காந்துருப்பாங்க. அம்மா தான் உடம்பு முடியாத மாதிரி ஒரு வீடியோவை டயானாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியலடா, ஒரு தடவை வந்து கடைசியா பார்த்துட்டு போன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் டயானாவும் வந்திருப்பாங்க. நைட் நேரம் தான் வந்திருப்பாங்க. அப்படி வரும்போதுதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து லாக் பண்ணி டயானாவோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த டயத்துல தான் ஹீரோயின் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பதான் ஜன்னல் வழியா அம்மாவை பார்த்திருப்பாங்க. ஹீரோயின் தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் இவங்களை பாராட்டுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் இவங்களை பாராட்டுறாரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கார்ல இருக்கும் போதுதான் இந்த பிளானை பத்தி பேசியிருப்பாங்க. அப்பதான் ஜான் வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோயினோட கார் மேல இடிச்சிருப்பான். இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது.